வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 21/9/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சங்கடஹர சதுர்த்தி. விநாயக பகவானுக்கு விரதம் இருந்து மாலையில் அவரை தரிசிச்சிங்கன்னா எப்படியாப்பட்ட உடல் பிணியாக இருந்தாலும் சரிங்க, எப்படியாப்பட்ட அடைக்கப்பட முடியாத கடன் இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு இது ரெண்டும் சரியாயிடும். கடன் அடைஞ்சதும் உடல் பிணி அகலும், அதில் மாற்றம் இருக்காது. சரிங்களா? இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:45 8:45 வரையும், பிறகு இன்று மாலை 3:15 4:15 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை மணி 10:45 11:45 வரையும், பிறகு இன்று இரவு 9:30 10:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 6 மணி முதல் 7:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் யமகண்ட நேரம். இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:03 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:58 வரை திரிதியை திதி. அதன் பிறகு 11:42 வரை சதுர்த்தி திதிங்க. அதன் பிறகு பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:03 வரை அசுபதி நட்சத்திரம். அதன் பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1:58 வரை பத்திரை கரணம். அதன் பிறகு பகல் 12:50 வரை பவகரணம். அதன் பிறகு இரவு 11:42 வரை பாலவ கரணம். அதன் பிறகு கௌளவ கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:02 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 8:03 வரை உத்திர நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு அஸ்த நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும், புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைகளை நீங்கள் செய்த வண்ணமே அப்படியே செய்யலாம். அதில் எந்த விதமான பாதிப்போ தடையோ வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுகிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாங்களா? இதுவரை நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை 5240 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது தமிழ் சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனம் உவர்ந்த நன்றி 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 என தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளுங்க. பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி அருகே வந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் எட்ட போயிடும். அதனால் நல்லதும் கெட்டதும் எல்லாமே உங்கள் கையில் தான். அதனால் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களுடைய ராசியிலே லக்னத்திலேயே சந்திர பகவான் 1ஆம் இடத்துல இருக்கார்.
அவர் துரிதம்னு துரிதப்படுத்துவார். ஏன்னா அவர் எப்படி ஒரே மாதத்தில் இந்த 12 ராசியும் சுற்றி வர்றார், அது மாதிரி உங்களை துரிதப்படுத்துவார். அந்த துரிதத்துக்கு நம்ம போனோம்னா சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டி வரும். அதற்கான வாய்ப்புகள் மற்ற கிரகங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கல. அதனால் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் செய்தொழிலில் கவனமும் பொறுமையும் நிதானமும் கடைபிடிச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனம், பொருள் பொருள் சேர்க்கை, ஆமாங்க, பண வருவாய் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மகத்தான நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கிடைக்கும். சிலர் புதிய பிளாட், பழைய வீடு விற்பனை செய்யவோ வாங்கவோ அதற்கு சாத்தியமான நாளுங்க இந்த நாள். 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் மறைஞ்சிருக்காரு. மறைந்த சந்திரனால் உங்களுக்கு மகத்தான ஆதாயம் கிடைக்கிறதுக்கு. அதனால் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் பழைய பொருள்களை விற்பனை செய்யலாம், புதுசாக மனை வாங்கலாம். அதற்கான உகந்த நாளாக இந்த நாள் இருக்கும். சரிங்களா? இதில் நல்ல லாபம் வருங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கோபம் இல்லாமல் தவிர்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் ஒரு குட்டி ராஜா. ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் படாத பாடுபட்டதுனால கோபம் வரதான் செய்யும். அது உங்கள் பேரில் தவறு இல்லை. அதனால் வேண்டி 7.5 சனியும் உங்களுக்கு விட்டுக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சத்தில் இருக்குது. கடைசியாக அஷ்டமத்து சனி, கண்டக சனி இதெல்லாம் கடந்து நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்டரில் வந்துட்டீங்க. அதனால் வேண்டி அந்த கோபம் வரதான் செய்யும். ஆனாலும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்திங்கன்னா, கோபத்தை கட்டுப்படுத்தினால தான் எதுவும் சாதிக்க முடியும். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கோபத்தை நீங்கள் சாதிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு குட்டி ராஜா தான். சரிங்களா? 11ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருக்குது. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான நாளுங்க. துள்ளி குதித்து ஒரு 5 வயது இளமை தொட்டது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி எவ்வளவு ஃபாட்ஸ் அண்ட் ஸ்பீடு இருந்ததோ அதை இன்றைக்கி உணர்வீங்க. அதற்கான உடல் வாகு போக்குவரத்து எல்லாமே நல்லாயிருக்கும். உடல் சூழ்நிலையும் உங்களுக்கு நல்லாயிருக்குங்க. பழைய அதாவது நினைவுகள் உங்களுக்கு அசை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இன்றைய நாள் பொறுத்தவரை நான் அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கும், இந்த கதைகளை கேட்குறதுக்கு நண்பர்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உற்சாகமான நாளுங்க உங்களுக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு மனம் விட்டு பேச சில நண்பர்கள் வருகையும் உண்டு. 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பார். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சுபிட்சமான நாளுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த நாளுங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பத்துலேயும் சரிங்க, நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு பாராட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. யாரும் பாராட்டலைன்னா உங்கள் குழந்தைனாச்சும் பாராட்டுவாங்க. அம்மா நீ சுட்ட தோசை, அப்பா நீ வாங்கி கொடுத்த சட்டை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சிறு பிரயாணம் இன்றைக்கி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிரயாணத்தால் பணம் வருவதற்கான சாத்தியக்கூறும் உண்டுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மனதில் உள்ளதை அப்படியே வெளியில் சொல்கிறதுக்கான, அது சொன்னால் நன்மையை பயக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது மனதில் பட்டதை வெளியில் சொல்லணும்னா சிறந்த நண்பர்கிட்ட சொல்லலாம், இல்லை பெற்றோர்கள்ட்ட சொல்லலாம். அப்படி சொல்லும்போது அது நல்ல ஒரு நன்மையை செய்யுதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் அல்லவா? இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுதுங்கிறது தான் உண்மை. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரை கன்னிராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் என்பதை புரிஞ்சுக்கணும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மற்றவர்களுக்கு இறக்கப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி யாராச்சும் பார்த்து நீங்கள் உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு பரம ஏழைக்கு பொருளுதவி செய்தவன் ஆண்டவனுக்கே உதவி செய்த மாதிரி அர்த்தமா அப்படின்னு ஒரு கதையில் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பரிதேசிக்கு உதவி செய்கிற மாதிரி இன்றைக்கி செஞ்சிங்கன்னா அது படியளக்கும் ஈசனுக்கு செய்த உதவி மாதிரி.
ஆமாங்க. இன்றைய நாள் அடுத்தவங்க மேலே இறக்கப்பட்டு சில உதவிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகம்தான். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஊக்கமது கைவிடேல், எண்ணெழுத்து இகழேல் அப்படின்னு அவை பிராட்டி சொன்னது மாதிரி உங்களுடைய திடகாத்திரமான எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு பலிச்சிடும். அதனால் உங்களுடைய ஊக்கத்துக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குங்க. வெற்றி வாய்ப்புன்னா, வெற்றி வாய்ப்பு கிடைச்சா என்ன? பணம் கிடைக்கும். பணம் கிடைச்சா குடும்பத்தில் சந்தோஷம். ஆக இது எல்லாமே செயின் லிங்க் மாதிரி தான். உற்சாகம் வந்ததுன்னா எல்லாமே நடக்கும். அது மாதிரி பணம் இருந்தால் பணம் பாதாளம் வரையும் பாயும் அல்லவா? அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு ஒன்று வழி ஒன்று ஒன்றாக வந்து பணம் கடைசியில் வந்து சேரும். இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. சரிங்களா? தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மகத்தான நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு உங்கள் மனதில் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. அதனால் நீங்கள் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் நடைபெறத்துக்கான சான்ஸ் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம். குடும்பத்தில் புதிய வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து யாரேனும் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் விருந்தும்மல் செய்கிறதுக்கான சான்ஸும் இருக்குங்க. விருந்தும்மல்னால் விருந்து செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உழைப்பு திறமை, ஆமாங்க, இன்னைக்கு உங்களால் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய போட்டி, அந்த போட்டியில் வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. மகர ராசி என்பதற்கு கடுமையான உழைப்பு, உழைப்புக்கு இணை எதுவும் இல்லை என்பதை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனால் இன்றைய நாள் கடின உழைப்புக்கு ஈடாக எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கு ஈடாக பணம், பொருள், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான நாளுங்க. உற்சாகம்னாக்கா மனதிலே சந்தோஷம். ஆமாங்க, குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் நல்ல திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்குங்க. சரிங்களா? உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்திலே சந்திர பகவான், 3ஆம் இடத்து சந்திர பகவான் உங்களுக்கு இளைய சகோதரர் அல்லது மூத்த சகோதரர் அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முயற்சி, உங்களுடைய முயற்சிக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க என்பது இன்னைய பொருள் உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைதி அமைதி அமைதிங்க. எதிலும் நிதானம், பொறுமை இதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வேகம், விவேகம், நிதானம் இதை கடைப்பிடிக்க வேண்டிய மிக சிறந்த நாளுங்க. கொஞ்சம் எந்த காரியமும் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. அதனால் பிழை வராது. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பொறுமையை கையாள வேண்டியது நீங்கள் தான். ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை நிற்பார், அருள் செய்வார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.